பிள்ளைகள் அப்படி மகள் பாபா கால் பட்டா இருக்கிற வந்த பைதானே போயிடும். மக்களை கிள்ளுக்கிறேன்னு நடந்து மக்களை நேசிக்கிறேன். பழைய பிஎஸ்கே ஆதத்து இருந்தாங்க, அவங்க ரொம்ப பின்னால வந்தவங்க சிலசில. கொஞ்சம் முன்னால வந்தவங்க தான் இந்த ஏத்திபாராத்தூர் இது வர பண்ணி வச்சுட்டு அவரை விடைக்க ஆரம்பிச்சு. என்ன முடியுது நீங்க ஏத்திபாராத்தூர் இது கூட தெரியல. அப்படி அவருக்கு சர்க்கார் பேர் வைக்கும் போது அன்வாருல்லா ஷான் வச்சு. அப்ப அதை யாரும் கேட்டாங்க, அன்வாருல்லான்னு வைக்கிறீங்களா எஜமான? அந்த इल्म नूर है, उसके पास कई किस्म का इल्म है. அந்த முனாசிபத்துல அன்வாருல்லான்னு பேர் இருக்கு. அவரை போய் விடத்தான் ஒரு சாதா முடியும், அல்பம் முடியும். எத்திபாரா சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஜாஸ்தி பார்த்தா சந்தோஷிச்சேன். அதனால ரொம்ப உஷாரா பள்ளத்தோட உசிரிக்கணும். உங்களுக்கு 20 நிமிஷம் கொடுக்கும், ஏன்னா உங்க 10 நிமிஷம் தண்ணி கலந்து இங்கே கிளீனா கேட்க சார், அவங்க பேசுறது இல்லை. அதில் குறிப்பாக நம்ம சர்க்கார் முடிவுகளாக நம்ம ஆக்கிவிட்டானே அந்த அந்த ஆயுதாக இருந்தால் வணக்கத்துக்கு பாத்திரமானவன் அல்லாவை தவிர யாருமே இல்லை. ஏன் அவன் ஒருவன் தான் வணக்கத்துக்கு பாத்திரமானவன், அவனை தவிர யாரும் இல்லை என்று யாரை நாம் ஒதுக்குவோம்? அல்லாவை தவிர உண்டான அனைத்து வஸ்துக்களுமே வணக்கத்துக்கு இல்லை என்று ஒதுக்குவோம். வணக்கம் என்ற பதத்திற்கு பல கட்டு, பணிதல், கட்டுப்படுத்துதல், சிரம் தாழ்த்துதல், ஐக்கியப்படுதல், ஒன்றுபடுதல், பல கட்டு. அப்போ மனிதன் எப்ப கட்டுப்படுவான்? சகாயம் ஏற்படதான் கட்டுப்பான், தேவைகள் பூர்த்தி ஆனதான். அப்போ வணக்கத்துக்கு பாத்திரமான அல்லாஹ் யாரும் இல்லை. ஏன்? அவனை தவிர தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய யாருமே இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் எல்லா தேவைகளும் எல்லாமிலிருந்து நம்மை கொண்டு வந்து இருக்கிறதா தேவைக்கு சிறிய தேவையோ பெரிய தேவையோ உயர்ந்த தேவையோ தாழ்ந்த தேவையோ அற்ப தேவையோ சொற்ப தேவையோ எல்லா தேவையும் அவன் தான் பூர்த்தி செய்துட்டே இருக்க. இப்படி அல்லாஹ்தால அந்த தேவையை பூர்த்தி செய்தான் அவனுடைய அன்பை பெற்று அருளை பெற்று மென்மேலும் அல்லாஹ்தால சந்தோஷமாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாம் வழிவகுத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்க, மனைவி கணவனுக்கு கட்டுப்படுறான் அப்படின்னா அதுல ஒரு ரீசன், ஒரு முக்கிய நோக்கம். அதே மாதிரி புத்தாதுக்கு மாணவன் கட்டுறது, சேட்டுக்கு விருது கட்டுறது, முதலாளிக்கு வேலைக்காரன். ஏன்? அது தன் மேல நீங்காத கடமை என்று. இப்படி அல்லாஹ் ஒருவனுக்கு தான் நம்ம கட்டுப்படும். அப்போ இந்த ஆயுதாயுள்ள திருக்கடிமா என்ன சொல்றது? தேவையை கூட்டு செய்யணும் அவன் தவிர யாருமே இல்லை. ஆனால் கண் பார்க்க கிருஷ்டிகள் தான் தேவை. எங்க பார்த்தா வீட்டுக்கு போனா மனை தான் செய்யறாங்க, வெளியில வந்தா மான் தான் செய்யுது, மறை தான் செய்யுது, தேங்காய் தான் செய்யுது, மாங்காய் தான் செய்யுது, இவன் தான் செய்யறான், அவன் தான் செய்யறான். அப்ப காண கிடைக்காத ஒன்று என்ன? அது அல்லா தேவையை குறித்து தெரியாது. அப்ப அதுக்கு தான் சூர்யாக்களுடைய நம்முடைய தாலிமுடைய சுமாரி ஏத்திபாராத்து உறுதி. அந்த ஏத்திபாராத்து உறுதி வச்சு தேவையை குறித்தது யார்? அல்லாவா திருப்திகள் ரெண்டு முடியும். எனக்கு இருக்கிறது ரெண்டு, ஒன்று அல்லா, இன்று அல்லா அல்லாதே. அல்லாவை தவிர உண்டான அனைத்து வஸ்துக்குமே அல்லா அல்லாதே தான். அப்ப அந்த திருக்கடிமான தேவையை நிச்சயமாக அல்லா தான் பூர்த்தி செய்யறாங்க. ஆனா கண் பார்த்து திருப்திகள் தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி தெரியும். அதனால இது ஒரு முடிவு சொல்றதுக்காக இந்த ஏத்திபாராத்து உறுதி நம்ம கொடுக்கப்படும். அப்ப ஏத்திபாராத்து உறுதி என்ன? ஜாத் சிஃபாத் அஃஆல் ஆதா. அப்போ தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜாத் எப்படி இருக்கும்? ஜாத்து காயம் பகுத்தா, காயம் நசியா, காயம் விசாதா. அப்படின்னா என்ன? தன்தானே சரிப்படக்கூடிய ஜாத்தாங்க. பிறருடைய தயவு மற்றும் மற்ற சித்தினுடைய தயவு பிரிந்தும் கிஞ்சித்தும் இல்லாத ஜாத்தாங்க. அப்படி ஒரு ஜாத் யாரு இருக்குது? அது அடுத்த தான். அதுக்கு ஆதாரம் என்ன? நம்ம குரான் ஹதீஸை கொண்டு ஈமான் பண்ணும். பூல் ஐயூர் கையும் அல்லா தான் ஹயாத்தான, அல்லா தான் காயமான. அதாவது இருந்ததெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்க போதல்ல. சிருஷ்டிகள் இடையில வந்துச்சு, இடையில இருந்த சிருஷ்டி இடையில போகுது. அந்த இடையில இருந்த சிருஷ்டிகள் கிட்டே நம்ம ஓடிடும். அப்ப நீடோடு இருக்கக்கூடிய அந்த அல்லமத்தால நம்ம தேவைப்படுறோம். இதெல்லாம் அடுத்த ஏற்றுப்பார்த்த என்ன? சிபாத்தை காமி. சிபாத்தை காமில என்ன? ஹயாத்தில் நீராதா புது சமாத்த மத்தாரத்துக்கலாம். இப்போ அந்த சிபாத் எப்படி இருக்கணும்? அதற்கு பலகீனம் இருக்கணும்.
இரண்டாவது அது இடையில எடுபட்ட கூடாது. நமக்கு சிவாதம் இல்லை, அது எடுபட்டுலாம். ஆனா அல்லாஹ்வுடைய சிபாத்துக்கு பலகீனமும் கிடையாது, அது எடுபடவும் இதோடு நிரந்தரமா இருக்கு. அப்ப ஒரு தாது இருக்கு, அப்ப அதுக்கு ஆதாரம் என்ன? சுபானல்லாஹி அம்மா இருக்கும் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அப்போ ஒரு தாத்து இருக்கு, அது ஹயாத்தாக இல்லை, அதை நம்ம தேவைப்படுத்த ஹயாத்து இருக்கு, இல்மு இல்லை, இல்முங்க நம்ம தேவைப்படுத்து. ஹயாத்து இல்மு இருக்கு, இராதா இல்லை, அப்ப நம்ம தேவைப்படுத்து. ஹயாத்து இருக்கு, இல்மு இருக்கு, இராதா இருக்கு, குதிரத்து இல்லை, செயல்படுறது வல்லமை இல்லை, அது நம்ம தேவைப்படுத்து. அப்ப குதிரத்தை இருக்கு, சமாச பசாரத்துக்கலாம் சிருஷ்டிகள் தேவைப்படுவது என்னன்னு கேட்கணும், சிருஷ்டிகள் தேவை பார்க்கணும், சிருஷ்டிகளுக்கு ஆர்வம் சொல்வது கலாம். இப்ப இந்த 7 சிபாத்துகள் யாருக்கு இருக்கு? அல்லாஹ் ஒருவனுக்கு தான். அப்ப சிபாத்து லாயிலாம இல்ல. மூன்றாவது எதிர்பார்த்துன்னா அப்பால் என்ன செயலுக்கு அங்கீகத்தனுங்க அரக்கத்துக்கு என்ன வேணும்? கூவத்து வேணும். கூவத்து யாரு? சாயிக்கு கூவத்து. அதுக்கு ஆதாரம் என்ன? லா கூவத்து இல்லாதுண்டா அண்ணன் கூவத்து இல்லா ஜமி பாரு. அப்பா தேவையை பூச்சி யாரும் இல்லை. கடைசியில் எதிர்பார்த்து என்ன? ஆசா மில்கி லகு முன்பு சமாதாத்தி வரும். பூமி அது கிடையாது. அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ் தான். இந்த 4 ஏற்றிப்பார். அப்போ சிருஷ்டிகள் தேவையை ஒப்புக்கொள்ளக்கூடிய தாக்கத்தை தாத்துல அதமா இருக்கு, சிபாத்துல நாக்கீசா இருக்கு, அப்ப அதுல மஜ்பூரா இருக்கு, ஆதாரல மகத்தா இருக்கு. அப்போ தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜாதி இப்படி இருக்கு. இதை வச்சு சிருஷ்டிகளை வர்த்திப்பாங்க. அப்ப சிருஷ்டிகள் சிந்தனையே வரக்கூடாது. மனைவியுடைய சிந்தனை, பிள்ளைகளுடைய சிந்தனை, தொழில் வியாபாரம் எல்லாமே வரலாம், எல்லா சிந்தனையும் வரலாம். ஆனா என்ன வரக்கூடாது? இல்லாதாக வரணும். தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வமாக, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை. ஆனால் என்ன செய்ய முடியும்? பங்காளிகளா வந்துட்டாங்க, கூட்டாளிகளா வந்துட்டாங்க, பாலிய கூட்டாளியா வந்துட்டாங்க, நெடுநாளே தெனட்டு மாதிரி. அப்ப அவங்களுக்கு ஒன்று நாம சிருஷ்டிகளை விளங்கணும், அல்லது சிருஷ்டிகளுக்கு நாம விளங்க வைக்கணும். இப்படி விளங்காத வரைக்கும் சிருஷ்டிகள் போவார். அப்ப சிருஷ்டிகள் அப்ப காயினத்தின் அருள் ஜரா ஒவ்வொரு அணுவும் அல்லாவை கொண்டுதான் செய்யப்பட்டு. அல்லாஹ் இல்லாம கண்டிஷன் நிச்சயமாக நம்முடைய அன்னிடத்தை அல்லாஹ் இல்லாம தேவை பூர்த்தி ஆகவே முடியாது. அந்த கட்டத்துக்கு வந்து அப்ப ஒவ்வொரு தேவை இப்ப இந்த காலையில எழுது எத்தனை நூற்றுக்கணக்கான தேவைகள் பூர்த்தி இருக்கு. இப்ப நான் இங்க நின்று பேசுறது இந்த தேவை பூர்த்தி யாரும் இல்லை, இல்ல பையன் பண்ணாங்க பேசினாங்க, எவ்வளவு பரவசத்தில் ஏற்பட்ட. அப்ப அது என்ன செய்ய தெரியுது நமக்கு? அல்லாஹ்வுத்தால நாம நினைச்சுட்டு நாம தான் பேசுறோம். என்னுடைய ஈமா இந்த தேவை தட்டி பேசு அப்படின்னா பேசு. உஜூத் இருக்கு, உஜூத் எங்க இருக்கு? அங்க சிபாத்து இருக்கு, இல்மு சிபாத்து இல்குவா இருக்கு. இது பேச வந்து எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதான் நம்ம ஈமா. அப்ப யாரை வச்சு என்ன பேசிருப்பாங்க நமக்கு தெரியும். இப்ப நாம தான் நம்ம தெரியும். இப்ப நமக்கு அசல் சிபத்து ஜெயல்னு தெரிஞ்சிருக்கப்ப இல்மு அல்லாஹ்வோட சொந்தம். அப்ப அந்த 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 இல்மு யார் மூலமா வருது? நம்ம சர்க்காருக்கு இப்பெல்லாம் மூலமாக வருது, நம்மகிட்ட வருது. அப்ப சர்க்காருக்கு இப்பெல்லாம் ஒவ்வொரு சூரத்துல இருக்கு. தங்களை தான் பார்க்கணும், இந்த சூரத்துல நான் எப்படி பேசுறேன் பார்க்கறதுன்னு தெரியுது. அப்போ தேவைகள் நம்ம பூர்த்தி ஆகும் போது யாரை பார்க்கணும்? அண்ணன் வைப்பாங்க. மாறாக நம்ம யாரை பார்க்கிறோம்? சிந்தைகளை பார்க்கணும். இதுக்குமே நான் இப்பத்தே உதவியத்துல வைப்பதுதான் வச்சிருக்கேன். மற்ற விஷயத்தை நம்ம செய்யறோம். அப்போ அப்ப அண்ணன் சொல்றான் தேவையை நானும் பூர்த்தி விளங்கிட்டல. இப்ப நான் உங்களுடைய தேவை எப்படி பூர்த்தி செய்யறேன் பாருங்க. அவங்க திருக்கலிமான் படிக்கிற நான் கலிமாகோ கலிமா தான் கலிமாதி கலிமாஷம் திருக்கலிமாவை சொல்லுதல், திருக்கலிமாவை புத்தகரை அறிந்து தெரிதல், திருக்கலிமாவை நோட்டமிடுதல், பார்க்குதல், கவனித்தல் திருக்கலிமாவாகவே ஆகிவிடுது. இப்ப 4வது படத்துல சர்க்கார் கேட்கலாம். இப்ப நாம திருக்கலிமாவை அறிந்து கொண்டே. அப்போ நம்முடைய தேவைகள் எதை விட, அதனால பாருங்க மற்ற சித்திகளுடைய தேவையை குறைச்சு நம்முடைய தேவைகள் அதிகமாச்சு. காரணம் என்ன? இந்த அடியானுக்கு ஒரு சில தேவைகளை வச்சா ஒரு சில சமயம் என்ன எதிர்க்கும். இவனுக்கு இடைவிடாத தேவைகளும் இடைவிடாத அந்த தேவையை நான் தான் புத்தின்னு இவன் விளங்கும். அப்ப அல்லா கிட்ட ஒத்துக்கிட்டா அல்லா சொல்ல அப்படிடும். மாறாக கைருல்லாட்ட போகணும், கைருல்லாவே நம்ம மேல சாட்டிடும். நீங்க எத்தனை கைருல்லாம நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சொல்லுங்க. சிருஷ்டிகள் எடுத்துட்டா ஆளுமை சாக ஆளுமை பர்தக்கு ஆளுமை அம்புரு என்ன நடந்தாலும் சிருஷ்டிகள். அப்போ இவைகளை திருப்திப்படுத்துவதை விட அந்த ஏகபோக அல்லாஹ்வுத்தாலா ஆகிய அவனை திருப்திப்படுத்தும். அவன் சந்தோஷமா நம்ம தேவையை பூர்த்தி நான் காத்துட்டு இருக்கேன், நீ என்ன விளங்கப்பா. அப்ப வணக்கத்துக்கு பாத்திரமா அல்லாஹ் சொல்ல யாரும் இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரிய தெய்வம் என்று அறிவன் தான் பிரதானம். அதுக்குதான் நான் மனுபவத்தை ஜினியும் மக்களுக்கு சின்னவன் எல்லாரும் மனுபவத்தை ஜினியும் என்னை அறிவதற்கு என்று படிச்சு சுல்தான் 30 இப்னு அப்பாஸ் ஐநி யாரு சொன்ன அப்பாவை அல்லாவை அறிந்து விடணும். அல்லாவை எப்படி அறியணும்? அல்லாவை இல்லாத அறியும். நம்ம இல்லா யாரு? அல்லா நம்ம அல்லா யாரு? இல்லாம இஸ்மே பஸ்தி அந்த இஸ்மே பஸ்தி ஐலா இல்லல்லா நான் இல்லா இல்ல அல்லா இல்ல அல்லா இஸ்மே தாத்து இல்ல என்பது இஸ்மே பஸ்தி. அந்த இஸ்மே பஸ்தி கொண்டுதான் ஒத்துக்கணும் திருமுறையிலையும்.
அப்ப மக்கள் ஒவ்வொரு காலத்தில் செய்த தவறு என்ன? மாபூதியை எடுத்துக்கொண்டார்கள், ஹாஜத்தை வாங்கிடுவான். அதுக்கெல்லாம் ஒரு நபிமார்கள் வந்தார், வந்து செய்தார்கள். காலிக்கை காலத்தில் மாறிப்பு கொடுத்து திருச்சியோட ஹக்கீக்கத்தை விளக்கு மாகியத்தை என்ன திருச்சியில் கியானி செய் आया साबिता मालूमात इलाहिया நம்ம திவ்ய ஹக்கீகத்தில் சொல்லப்படும் தாலிமுடைய தேசா காசிப்கா இல்மே குரு நகாஷ ஜஹமே நகுஷ் எழுத்தாளர் சிந்தனைகளுடைய எழுத்துக்களை போல, சித்திரக்காரன் உண்டு சிந்தனை உள்ள சித்திரங்களை போல இவனால என்ன செய்ய முடியும்? डॉक्टर आगे सुनो, क्या विषय से कुछ हाथ हो सकते, क्या कुछ कर सकते, कुछ बना सकते, कुछ बिगाड़ सकते, वो नहीं बना முடியாது. அப்ப அல்லாஹ் சிருஷ்டிகள் மாறலாக, சிருஷ்டிகள் மூலமாக, சிருஷ்டிகள் வாயிலாக, சிருஷ்டிகள் அல்லாஹ் தாங்க இலாவா எதுவும் செய்யப்படுகிறான். ஒவ்வொரு வினாடியும் அவர் தேவை. அப்ப அன்புல தேவை பூர்த்தி அனர்த்தம், ஆசாக்களை தேவை பூர்த்தி அனர்த்தம், அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான் என்ற விளக்கம் நமக்கு. அதான் பண்ணுங்க, அதிசயத்தோட வருது. உங்களுக்கு உப்புக்கள் தேவை என்ன அல்லாஹ் தருங்க, உங்களுடைய செருப்பு வார அறுந்துவிடாம செப்பனுடைய செருப்பு அல்லாஹ் தருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நிச்சயமாக உப்புடைய போர்வை அல்லாஹ் தான் தேவை பூர்த்தி, அவர் சக்கரே போர்வை அல்லாஹ் தான் பூர்த்தி. ஏன் அல்லாஹ் தானா இல்லாம இருக்க தன்னை லா இலாஹ இல்ல ஆனா டிக்ளேர் பண்ண. அதற்கு தான் ஒரு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லா. அப்போ நம்முடைய அல்லாஹ் இலாவாக இருந்து இடைவிடாத நம்முடைய தேவை பூர்த்தி. நம்மளுடைய முக்கியமான தேவை என்ன? உள்ளமையில் வருதல். அப்ப நாம எங்க இருந்தோம்? இப்ப எங்க இருக்கிறோம்? உஜூதெல்லாம் போடலாப்படை. அப்போ இங்க ஹக்கிலே இருக்கணும், உஜூதே ஹக்கில் அல்லாஹ் காட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி அவன் மென்மேலும் சந்தோஷமாக நம்முடைய தேவையை பற்றி நாம் தான் வழிபட்டு கொள்ளும். மாறாக நாம திருப்தியில வலையில மாய வலையில சிக்கி இதை கொண்டு அப்படியாச்சு, அதை கொண்டு அப்படியாச்சு, இது இல்லைன்னா அப்படி என்னங்க? அப்ப இலாஹ இல்லல்லாஹ், லா மாபூதே இல்லல்லாஹ், லா மக்சூதே இல்லல்லாஹ், லா மௌஜூதே இல்லல்லாஹ், லா மக்சூதே இல்லல்லாஹ். அப்ப மாபூதியத் எதற்காக வந்தது? வணக்கத்துக்குரியதே என்னை தவிர தேவையை புத்தியுடன் யாருமே இல்லை, ஆனால் நான் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும் என்று அதனால இருக்க வேண்டும் சொல்றான். இந்த இரவை நாம் இரவாக ஆக்கிவிட்டார், உங்களுக்கு பகலை கொடுக்கக்கூடிய இரா யாரு? இந்த பகலை நாம் பகலாகவே கியாமத்தினால ஆக்கிவிட்டால் உங்களுக்கு சாந்தி தரக்கூடிய இரவை கொடுக்கக்கூடிய இலா யாருன்னா வேற என்ன சவால் இருக்கு? அப்ப தன்னுடைய சொல்ற திருச்சி 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 நமக்கு என்ன சொல்றான்? இப்படி எல்லாம் நான் உங்களை தேவை பூர்த்தி இருந்தான், இப்படி நான் தான் தேவையை பூர்த்தி செய்யறேன் அப்படின்னு நீங்க விளங்கிக்கிட்டு பல எனக்கு ஹயாத்தும் செய்யும்பா உங்களுக்கு ஒரு மனமுள்ள வாழ்க்கை கூட. அதுதான் திருக்கலிமாவுடைய வாழ்க்கையா எனக்கு வாழ்க்கை ஒரு மனமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. அது எதனால? அவர்கள் திருக்கலிமா கொண்டே வாழ்க்கை நான் அதெல்லாம் புதுமையாக கத்து எந்த லாயிலாக பல கல்பமாகும் ஆயிரத்தி கல்லணைகளோடு பக்கத்து பரிசு நாத்து மனாத்து உப்பது தான் வெளிப்படையா இருக்கு. நாம உள்ளுக்குள்ள வச்சுட்டு என் வயல் இல்ல, என் வரப்பு இல்ல, என் தோட்டம் தரவு இல்ல, என் பேங்க் பேலன்ஸ் இல்ல, என் வீடு இல்ல, என் கட்டிடம் இல்ல, என் தொழில்துறை இல்ல, எத்தனை எல்லாம் வச்சுக்கிறேன். அதனால மேன்மிச்சமா இல்லை நான் இதான் சொல்றது. எனக்கு என்ன ஒன்னாந்தேதியான ரெவன்யூ ஸ்டாம்ப் கைது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துறேன், எலக்ட்ரிசிட்டி போட்டு. அப்ப நான் எலக்ட்ரிசிட்டி போட்டு எல்லாம் வாங்கிக்கிறேன். அப்படி இல்லை, எலக்ட்ரிசிட்டி போட்டு போர்வையை போட்டு அல்லாதான் போட்டு கரைக்கத்துல அவருடைய விளக்கம் கிடைச்சிருக்காங்க. நம்ம என்ன போடுறோம்? அப்ப யாரை கொண்டு எப்பொழுது எங்கே எப்படி நம்முடைய தேவையை பூர்த்தி ஆனாலும் அல்லாதான் நிச்சயமாக இருந்து தேவை பூர்த்தினான். பயத்தை பாராட்டு உள்விட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு போச்சு. அது மனைவி கொண்டிருந்தா சொல்லலாம், பிள்ளை கொண்டிருந்தா சொல்லலாம், பேரன் கொண்டிருந்தா சொல்லலாம், பாப்பா கொண்டிருந்தா சொல்லலாம், உமாவை கொண்டிருந்தா சொல்லலாம், யாரை கொண்டிருந்தா சொல்லலாம். அது அன்பூசிரியான சொல்லலாம், ஆப்பாக்கலையான சொல்லலாம். அல்லாதான் பூர்த்தி செய்யறான் அந்த எகிட்ட மகளுக்கு. அப்பதான் அவருடைய லட்சத்து தேவையை அல்லாதான் பூர்த்தி செய்யறான். நம்ம அகக்கல் தெரியலாம பார்வைக்கு நமக்கு சிருஷ்டிகள் வந்து நம்ம ஏமாறு. அப்ப சிருஷ்டிகளை நாம விளக்கணும். அப்ப இந்த எதிர்பாரத்தை உறுதி வச்சா ஆட்டோமேட்டிக்கா சிருஷ்டிகள் போயிடும். அப்ப கப்பு தேய்க்கணும் உரைச்சி பார்த்து. அப்ப யாரு சிந்தனை வரக்கூடாதா? எல்லாருடைய சிந்தனை வரும். கருத்துல சொல்லிக்கலாம், மனைவியை கட்டத்துல வை, மடியில பிள்ளையை வை, மணிப்படத்துல ரூபாயை வை, கல்புல அல்லாவை, கல்புல அல்லாத இல்லாம ஒவ்வொரு தேவையை மூச்சு போயிட்டு வந்துட்டு அந்த தேவை புத்தினு யாரும் இல்லை. இல்ல இந்த கண்ணை மூடி கண்ணை திறப்பது அது தேவை புத்தினா மூக்க சிந்தனை தேவை, அற்ப தேவை எல்லாத்தையும் ஏன்னா இந்த ஒரு சில தேவையை நான் பூர்த்தி செய்ய மாட்டேன்னா அதுக்கு வேற ஒரு எல்லாம் பிடிக்கும். அல்லாஹ் சொல்லு எல்லா தேவையும் நான் தான் பூர்த்தி செய்யறேன், ஆனால் நீங்கள் என்னைத்தான் வணங்க வேண்டும் நிர்பதி.
அவ தேவைகளை நாம் பூர்த்தி ஆகும்போது அல்லாஹ்வுத்தால நோக்கமிட்டார், அல்லாஹ்வுத்தால கவனித்தார், அல்லாஹ்வுத்தால சந்தோஷம். இந்த ஒரு அடியா இவ்வளவு பேரும் இவன் செய்தான் அவன் செய்தான் இவனு கொண்டாச்சு இவன் மூலமாக அவன் இந்த ஒரு அடியா நான் தான் பூர்த்தி செய்தேன் விளங்குறான். ஆனா இவன் அவனை தேவையை மற்றவர்கள் ஆச்சரியப்பட அளவுக்கு நம்ம பூர்த்தி ஏன் எல்லாவே ஹகீகியா நம்ம ஏற்றுக்கொண்டது அவன் நம்ம அப்ப ஆளுமை திருஷ்டிகள் எங்கெல்லாம் இருக்கு, ஆளுமை சகதத்து, ஆளுமை சத்து, ஆளுமை சாஸ்திரத்தை சாதித்தா சூரத் சக்கல் ரங் வசன் அந்தாதா கூட்டா சூரத் குருமம் சக்கல் வெடி ரங் நிறம் வசன் எடை அந்தாதா மதிப்பீடு கூட்டா கூட்டினா ஒடுத்தல் முடிச்சு இப்படிப்பட்ட அடையாளங்களுடைய திருஷ்டி அந்த ஸ்ரீகள் எத்தனை இன்சான் ஹைவான் நவாதா ஜமாதா இன்சான் முஸ்லீம் முஸ்லிம் முனாஃபிக் முஸ்லிம் மூமின் மோசின் வலி குத்துப் கௌஸ் நபி ரசூல் அசாக ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வரைக்கும் போதும். நபி தான் ரசூல் தான் அல்லாஹ்வை இலா என்று காட்டிக் கொடுத்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹ். ஆனால் அவர்களும் இலா இல்லை, இலா என்று அந்தஸ்து வரும்போது அவர்களே ஒதுக்கி மற்றபடி காபீர் முஸ்லிம் கொண்டு தேவையை பூர்த்தி ஆகல என்று சொல்லுங்க. நபி அக்கம் சல்லாஹ் கொண்டு தேவையை பூர்த்தி ஆச்சு அது உச்சக்கட்ட தேவை. ஏன்னா அல்லாஹ் இலா என்று காட்டிக் கொடுத்தது. மற்றபடி காபீர் முஸ்லிம் முனாஃபிக் தேவை பூர்த்தி ஆகல சொல்ல முடியும். இன்றைக்கு கடினமான வேலைகள் தேவை யாரை கொடுக்கணும்? ரோடு போறோம், பாதாள சக்கரை தேர்ந்தா அதெல்லாம் மீன் பிடிப்பாங்க. அப்ப யாரை கூட தேவைப்பட்டாரு. நம்முடைய மக்கள் என்ன தேவையை பூர்த்தி ஆகும் போது அல்லா தான் பூர்த்தி. இப்ப விடிய கம்பெனி நடக்குது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருப்பாரு. நாம வரும்போது நம்ம வரும்போதே சர்க்கார் அதை யோசித்தான் எத்தனை விதமா தேவைப்பட்டு சங்கத்துக்கு எழுப்பிட்டது யாரு? அல்லாஹ் யாரு? தொழுது வச்சது யாரு? அல்லாஹ் யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்ல வச்சது யாரு? அல்லாஹ் யாரும் இல்லை. தலவாத ஓட வச்சது யாரு? அல்லாஹ் யாரும் இல்லை. இந்த டங்குல போனா நமக்கு லைஃப் இருக்கு. நான் தொழுதேன் சொர்க்கம், அல்லாஹ் தஆலா என்னை தொழ வச்சான், சிலாக்கள் சொர்க்கம். நான் நோன்பு வைத்தேன் சொர்க்கம், அல்லாஹ் தஆலா நோன்பு பிடிக்க வைத்தான், சிலாக்கள் சொர்க்கம். நான் ஹஜ் செய்தேன் சொர்க்கம், அல்லாஹ் தஆலா என்னை ஹஜ் செய்ய வைத்தான், சிலாக்கள் சொர்க்கம். ஏன் ஒன்னை படுத்தா அமலப்படுத்த நான் இல்லைங்களா? ஏன் இத்தனை வச்சா இந்த அணியன் ஒரு தேவையை வச்சா ஒரு தடவை முன்னோக்கம் இடைவிடாத தேவை வைக்கணும். இடைவிடாத நான் தான் பூர்த்தி என்னையே அவன் முன்னோக்கி இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய வணக்கம் இல்லைங்களா? இதுதான் அல்லாஹ் தஆலா பிரியப்படும். அப்படிப்பட்ட அடியார்களை அவன் நேசிக்கிறான்.